Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் லாஸ்டா பார்த்துருந்தோம். அதுல டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது. அண்ட் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் டிவிசிபிலிட்டி இது ரெண்டுக்குமான ப்ராப்ளம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Classification of numbers அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா first prime number அப்படின்றது a number is said to be prime if its only factors are 1 and the number itself. ஒரு நம்பரை prime நம்பரா இல்லையா அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் அதாவது மல்டிபிள்ஸா இருக்கக்கூடியது ஒன்னாவும் எந்த நம்பர் கன்சிடர் பண்றோமோ அந்த நம்பராகவும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 1 2s are 2 தான் and 2 1s are 2 தான். ஸோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்றது 2 and 1 அப்படின்றது. எகெயின் இப்போ 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 7s are 7 and 7 1s are 7. ஸோ the factors of 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 and 7. ஸோ 2 7 இது எல்லாமே பிரைம் நம்பர். இப்போ நம்ம 15 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 15 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 1 15s are 15, 15 1s are 15, 5 3s are 15, 3 5s are 15. ஸோ இது 1 டேபிள்லையும் வரும், 3 டேபிள்லையும் வரும், 5 டேபிள்லையும் வரும், 15 டேபிள்லையும் வரும். இதனுடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 3 5 15 இதெல்லாம். ஸோ 15 அப்படின்றது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ பிரைம் நம்பர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 5 7 11 இந்த மாதிரியானதெல்லாம் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். 1 அப்படின்றது பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்டால் 1 அப்படின்றது பிரைம் நம்பர் கிடையாது. இதுவுமே முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 1 அல்லாத பிரைம் நம்பர் அல்லாத மற்ற எல்லா நம்பர்ஸையும் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 4 6 10 இந்த மாதிரியானது எல்லாத்தையும் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 1 அப்படின்றது இட்ஸ் நெய்தர் அ பிரைம் நம்பர் நார் அ காம்போசிட் நம்பர். 1 அப்படின்றது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதே மாதிரி ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அப்படின்றது தான் ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர். வேற ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஈவன் நம்பர் அப்படின்னா the number which is divisible by 2 தான் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ the only even prime number is 2 and 1 is neither a prime number nor a composite number. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது the set of all natural number n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ n அப்படின்றது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி அப் டு இன்ஃபினிட்டி. இது எல்லாத்தையும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லா நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்காது. -1 -2 இந்த மாதிரியான இன்டிஜர்ஸ் இருக்காது. 0ல இருந்து 0 1 2 3 4 5 இந்த மாதிரியானது எல்லாத்தையும் இந்த ஹோல் செட்டை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை W அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இன்டிஜர்ஸ் வித் தேர் நெகட்டிவ் நம்பர்ஸ். 1 அப்படின்னா ஒன்னுடைய நெகட்டிவ் நம்பர் -1, 2 அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் நம்பர் -2 இந்த மாதிரியான எல்லா இன்டிஜர்ஸ் வித் அதனுடைய நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் 0 இது எல்லாத்தையும் சேர்த்ததை தான் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும். -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் அப்படின்றது இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x by y. அதாவது டிவிஷன் அப்படின்ற சிம்பிள் கொடுத்து மேலே ஒரு நம்பரும் கீழே ஒரு நம்பரும் இருக்கும். இதுல இந்த x அண்ட் y இது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். இதில் இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு மேலே இருக்கக்கூடிய டேர்மை வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய டேர்மை வந்து டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 8/9 32/55 இந்த மாதிரியானது எல்லாமே ஃப்ராக்ஷன் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள். இதில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எதுவும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 16/18 இருக்கு.
ஸோ இது வந்து ரெண்டுமே காமனாக டூவால் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது ரெண்டுனுடைய காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2. இப்போ 2வால் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18 அண்ட் 8 2s are 16. ஸோ இது எந்த ஃபார்மேட்டுக்கு வருது? 8/9 வருது. இந்த 8/9 அப்படின்றது தான் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. இப்போ 8/9 வந்து ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது. இதுதான் வந்து என்னதுன்னா ரிசல்ட். ஸோ 8/9 அப்படின்றத ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்றத எப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, நியூமரேட்டர் அப்படின்றது டினாமினேட்டரை விட லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா. இப்போ 8/9 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் நியூமரேட்டர் அப்படின்றது 8, டினாமினேட்டர் அப்படின்றது 9. 8 அப்படின்றது 9 விட சின்ன நம்பர். ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இதே இது 11/3 அப்படின்னு இருக்கு. இதில் டினாமினேட்டர் வந்து 3, நியூமரேட்டர் அப்படின்றது 11. அப்போ நியூமரேட்டர் அப்படின்றது டினாமினேட்டரை விட கிரேட்டர் தென்னா இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா the numbers of the form x/y. அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷன் மாதிரி தான் x/y அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும். இங்க x and y அப்படின்றது வந்து இன்டிஜர்ஸா இருக்கும். இங்க பார்த்தோம் x and y அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ், தட் இஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றது வராது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா x and y அப்படின்றது இன்டிஜர்ஸ், அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். x அப்படின்றது, y அப்படின்றது இன்டிஜர்ஸா இருக்கும் பட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 0/5 அப்படின்றது வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து 0 அப்படின்றதும் இன்டிஜர், y அப்படின்றதும் இன்டிஜர் தான். இதே இது 5/0 அப்படின்றது ரேஷனல் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் 0 அப்படின்றது வந்து வரக்கூடாது. ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. இப்போ வேறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா -1/3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுவும் இன்டிஜர். இன்டிஜர் அப்படின்னா செட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் இன்டிஜர் இருக்கக்கூடியது தான் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். -1 அப்படின்றதும் இன்டிஜர், 3 அப்படின்றதும் இன்டிஜர். ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எ நம்பர் வென் எக்ஸ்பிரஸ்டு இன் டெசிமல் ஃபார்ம். ஸோ டெசிமல் ஃபார்ம் அப்படின்னா டாட் வச்சு வரக்கூடியது தான் டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.414 அப்படின்னு இருக்கு. இது வந்து டெசிமல் ஃபார்ம்ல இருக்கு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா √2 அப்படின்றதனுடைய வேல்யூ வந்து 1.414. ஸோ அந்த டெசிமல் அப்படின்றத வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அதனுடைய ஈக்குவல் வேல்யூவா ஒரு நம்பரை வந்து எழுதுறோம். இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா √2, √5, √7 இந்த மாதிரியானதெல்லாம். ஏன் √4 வராதா அப்படின்னா √4 is equal to 2. ஸோ 2 2s are 4 அப்படின்றது √4 உடைய வேல்யூ வந்து 2. அதே மாதிரி √9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 3s are 9. ஸோ √9 உடைய வேல்யூ வந்து 3. அப்போ இது வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸா வந்து வராது. நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் செட் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டையும் சேர்ந்ததை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரியல் நம்பர்ஸ் அப்படின்றத R அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்றதுனுடைய கிளாசிஃபிகேஷனில் ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்ன, ஃப்ராக்ஷன்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதோட இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்மளுடைய ப்ராக்டிஸ்க்காக சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1. The place value of 6 in the numeral 4627 4627 அப்படின்றதுல ஆரினுடைய அந்த பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் 4627 அப்படின்றதுல 6 அப்படின்றது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 7 அப்படின்றத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 அப்படின்றத வந்து 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 6 அப்படின்றத வந்து 100th பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் 4 அப்படின்றத வந்து 1000th பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்போதுமே வந்து
யூனிட் பிளேஸ்ல இருந்து தான் எந்த ஒரு கன்சிடரேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இப்போ 6 அப்படின்றது வந்து 100th பிளேஸ்ல இருக்கு. அப்போ இந்த 6னுடைய பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 6 இன்டூ அதனுடைய பிளேஸ் வேல்யூ 100th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஸோ 6 இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ the place value of 6 in the numeral 4627 அப்படின்றது வந்து 600. செகண்ட் எக்ஸாம்பிள், வாட் லீஸ்ட் வேல்யூ மஸ்ட் பி கிவன் டு ஸ்டார், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 6487 ஸ்டார் 62. இதில் இந்த ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது, ஒரு டிஜிட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ எந்த டிஜிட்டை வந்து அந்த ஸ்டார் பிளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து 6487 ஸ்டார் 62 அப்படின்றது. 9 அப்படின்றதுனுடைய டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தோம். ஒரு நம்பர் எப்போ 9ஆல் டிவிசிபிள் ஆகும் ஆகாது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுடைய சம் கூட்டி பார்க்குறோம். அந்த கூட்டுதல் அப்படின்றது கிடைக்கக்கூடிய சம் அப்படின்றது 9ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா then we can conclude that the given number is also divisible by 9. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் ஸ்டார் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறோம். 6 + 4 + 8 + 7 + 6 + 2 அப்படின்றது 6 + 4 10, 10 + 8 18, 18 + 7 25, 25 + 6 31, 31 + 2 33. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 33. இந்த 33 அப்படின்றதோட சம் வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை சேர்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 9 டேபிளை வந்து சொல்லி பார்ப்போம். 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36. ஸோ 36 அப்படின்ற நம்பர் வந்து வருது. அப்போ 33ஓட 3 சேர்த்தோம் அப்படின்னா 36 அப்படின்ற நம்பர் வருது. அது வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ த வேல்யூ ஆஃப் ஸ்டார் அப்படின்றது இங்கே வந்து 3 அப்படின்றது வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். இதே கான்செப்ட் தான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 3க்கும் வந்து ஆப்ட் ஆகும். 3 அப்படின்ற நம்பரால் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டிஜிட் டிவிசிபிளாக ஆகுமா ஆகாதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா டிஜிட்ஸோட சம்மை வந்து கூட்டி பார்க்குறோம். அது 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், on dividing 44,289 by 289 44,289 289ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் அப்படின்றது வந்து 72 இருக்கும் பட்சத்தில் இந்த நம்பர் அப்படின்றதனுடைய கோஷன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா நேத்தே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு கோஷன்ட் இன்டு டிவைசர் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்றது. இப்போ டிவைடண்ட் அப்படின்றது எந்த நம்பரை டிவைட் பண்ணுறோமோ அதை தான் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ 44,289 அப்படின்றது தான் டிவைடண்ட். எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதை தான் டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 289 அப்படின்றது வந்து டிவைசர். அண்ட் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் அப்படின்றது 72. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 44,289 இஸ் ஈக்குவல் டு கோஷன்ட்டை Q அப்படின்னு வச்சுக்கிறோம். Q இன்ட்டு 289 + 70. இந்த Q இன்ட்டு 289 அப்படின்றத இந்த சைடு வச்சுக்கிறோம். 72 அப்படின்றத இந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ 44,289 72ஆல் வந்து மைனஸ் பண்ணுறோம். 44,289 அப்படின்றத 72ஆல் வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ 9 - 2 வந்து 7, 8 - 7 வந்து 1, இந்த 2 4 4 அப்படியே வரும். அப்போ 44,217 அப்படின்றது கிடைக்கிது. அப்போ Q அப்படின்றத எப்படி அப்டைன் பண்ணலாம் அப்படின்னா 44,217 289ஆல் டிவைட் பண்ணுறோம். 44,217 அப்படின்றத 289ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். 289 அப்படின்றதனுடைய டேபிள் பார்க்குறோம். 289 1s are 289. ஸோ 1 அப்படின்றது வந்து வராது. 289 இன்ட்டு 2 என்னன்னு பார்க்குறோம். 9 2s are 18, 1 ரிமைண்டர். 8 2s are 16 + 1 17, 7 1 ரிமைண்டர். 2 2s are 4, 4 + 1 5, 578 வருது, which is greater than 442. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படின்றது வரும், 289 அப்படின்றது இங்கே வருது.
இதுக்கான ரிமைண்டர் பார்க்குறோம். ஸோ இங்கே 12 ஆகும், இங்கே வந்து 3 ஆகும். அப்போ 12 மைனஸ் 9 அப்படின்றது வந்து 3. இங்கே வந்து சின்ன நம்பராக இருக்குது, ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுறோம். இங்கே 3, இங்கே 13 ஆயிரும். அப்போ 13 மைனஸ் 8 அப்படின்றது வந்து 5. 3 மைனஸ் 2 அப்படின்றது 1. நெக்ஸ்ட் 1 டிஜிட்டை வந்து கீழே இறக்குறோம். 1 அப்படின்றது வந்து வருது. இப்போ 289 2s are 578 அப்படின்றது தெரியும். ஸோ 578 அப்படின்றது மச் ஸ்மாலர் தென் 1531. அப்போ 289 இன்ட்டு 3 போட்டு பார்ப்போம். 9 3s are 27, 7 2 ரிமைண்டர், 8 3s are 24 plus 2 26, இங்கே 2, 3 2s are 6, 6 plus 2 8, 8 67 வருது. அதுவும் அகெயின் ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஸோ 289 இன்ட்டு 4 போட்டு பார்க்குறோம். 9 4s are 36, 6 3 ரிமைண்டர், 8 4s are 32, 32 plus 3 அப்படின்றது 35, 3 ரிமைண்டர், 4 2s are 8, 8 plus 3 11, 1156 அப்படின்றது வந்து வருது. இதுவும் ஸ்மாலராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பரால் ட்ரை பண்ணுறோம். 289 இன்ட்டு 5 போடுறோம். 9 5s are 45, 5 4 ரிமைண்டர், 8 5s are 40, 40 plus 4 44, 4 4 ரிமைண்டர், 2 5s are 10, 10 plus 4 14, 1445 அப்படின்றது வருது. இதோட நம்ம 200 ஆட் பண்ணாலே 1600க்கு மேலே போயிடும். ஸோ 6 அப்படின்றது வராது, 5 அப்படின்றது நெக்ஸ்ட் வருது. ஸோ போட்டோம் அப்படின்னா 1445 அப்படின்றது. ஸோ இதை வந்து ஃபர்தராக சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 வரும், இங்கே வந்து 8 வரும். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டை இருக்கிறோம். 867 அப்படின்றது இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 289 3s are வந்து 869 அப்படின்றது. ஸோ பேலன்ஸ் அப்படின்றது 0. ஸோ த ஆன்சர் இஸ் 153. கோஷன்ட் அப்படின்றதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 153 அப்படின்றது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். The ratio between two numbers is 5:2. ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையேயான அந்த ரேஷியோ விகிதம் அப்படின்றது 5:2 இருக்கு. அதனுடைய சம், அந்த ரெண்டு நம்பர்ஸினுடைய கூட்டுதல் அப்படின்றது 560 வருது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு நம்பர்ல எது வந்து கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ வந்து 5:2. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு இடையேயான மல்டிபிள்ஸ், மேலே இருக்கக்கூடிய டினாமினேட்டரோட 5 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த நம்பர் கிடைக்கும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய நம்பரோட 2 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ the நம்பர்ஸை 5x and 2xன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ் அப்படின்றதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது தெரியாது. எக்ஸ் அப்படின்றது ஒரு காமன் வேல்யூ. அதோட 5 மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் கிடைக்கும். ஸோ 5x and 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா அது ரெண்டினுடைய சம் வந்து 560ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5x plus 2x is equal to 560 அப்படின்றது given. அப்போ 5 plus 2 வந்து 7. ஸோ 7x is equal to 560. அப்போ x அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 560/7. ஸோ 8 7s are 56 அப்படின்றது தெரியும். அப்போ 80 into 7 தான் 560. ஸோ the numbers are 5 into 80 and 2 into 80. 5 into 80 மல்டிப்ளை பண்ணோம்னா 400, 2 into 80 மல்டிப்ளை பண்ணோம்னா 160. கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ல எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா 400 அப்படின்றது தான். ஸோ the greater number of the two is 400 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா the sum of the squares of two numbers is 100 and the square of their difference is 4. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் மல்டிபிள்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர்ஸை எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டினுடைய ஸ்கொயர்ஸுடைய அடிஷன் அப்படின்றத 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இரண்டினுடைய டிஃபரன்ஸோட ஸ்கொயர், அப்போ எக்ஸ் அப்படின்ற நம்பரையும் ஒய் அப்படின்ற நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி அது கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் வேல்யூ அப்படின்றது 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2xy plus y squared அப்படின்றது. x plus y the whole squared அப்படின்றதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா x squared plus 2xy plus y squared அப்படின்றது. இங்கே x minus y the whole squared தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த y squared அப்படின்றத இங்கே கொண்டு வரோம், minus 2y அப்படின்றத இந்த சைடு கொண்டு போய்க்கிறோம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக.
x squared plus y squared minus 2xy is equal to 4. இந்த x squared plus y squared ஓட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க 100 அப்படின்றது. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 100 minus 2xy is equal to 4. அப்போ 4 அப்படின்றது இந்த சைடு வருது. ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். இந்த சைடு minus 2xy அப்படின்னு இருக்கிறது ஆப்போசிட் சைட்ஸ் போகும்போது plus 2xyயாக மாறிடும். therefore 2xy is equal to 100 minus 4. 100லேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 96 கிடைக்கும். அப்போ xy அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா 96ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2xy is equal to 96. therefore xy is equal to 96 by 2 which is equal to 48. therefore the product of two numbers என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 48 அப்படின்றது. So 48 is the answer. So that's all for today friends. இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்பர்ஸில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இது இரண்டும் காமனாக வச்சு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூஷனாக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா please do like my video, share it with your friends and subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.